ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்துச்சா தமிழுக்கு? சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 21 மார்க்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த புக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருங்க பேஜ் நம்பரோட. அதெல்லாம் இது வந்து வே டு சக்ஸஸோட PDF தான். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் இருக்கிற PDF ஒரு 130 பேஜ் தான். இந்த PDF வச்சு படிங்க. அண்ட் நான் சொல்கிறத மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுகிட்டே வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. லாங் வீடியோவாக இருக்கும், ஒரு 10-12 நிமிஷம் இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாமே நான் சொல்லுவேன், எப்படி எழுதணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எதாவது புரியும். சும்மா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்து PDF பார்த்தா ஒன்றும் புரியாது. ஸோ அதனால் புது வெர்ஷன் வே டு சக்ஸஸ் இருக்கும். வே டு சக்ஸஸ் வேறு கைடு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். வே டு சக்ஸஸில் புது கைடு வச்சுருப்பீங்களா, புது வெர்ஷன், அதில் 1 மார்க் படிக்கிறது பெட்டரு. ஏன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பழசு. பட் இருந்தாலும் இது ஒரு நாலேஜபிளாக இருக்கிறக்கா கொடுத்தேன். ஸோ இதில் இருக்கிறதும் பார்த்துக்கலாம். பட் புது வெர்ஷன் இருக்கிறது நல்லது. கொஸ்டின் ஆன்சர்ஸு, ப்ரோஸு, அப்புறம் சப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே, அப்புறம் 3 மார்க்ஸு, ERC எல்லாமே இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சின்னம்ஸ், ஆன்னிம்ஸு, பேஜ் நம்பர், ஆன்னிம்ஸ், பேஜ் நம்பர், டாபிக்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து 1 மார்க் கவர் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா போயம் விஷயங்கள் இல்லையா, அப்புறம் கிராமரில் என்ன பண்ணலாங்கிறத பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பார்ட் 3 வந்து 21 மார்க்ஸு, ERC வரும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸ், அந்த ERC, ப்ரோ ஷார்ட் ஆன்சரு, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் என்னெல்லாம் வரும்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு பேசுவோம். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 21 மார்க்ஸ். ஸோ இது வந்து சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், க்ளோசரியோட தான். இது நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி வந்தாலும் எழுதிடலாம். எல்லா ப்ரோஸோடது இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்தது சினோனிமோட கவர்மெண்ட் கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்துச்சு இல்லையா, இந்த கொஷின் 20 கொஷின் படிக்கலாம். அடுத்து ஆண்டனிம் இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லது. பட் ஆனால் அவ்வளோ பார்க்க டைம் இருக்குமான்னு தெரில. ப்ராக்டிஸ் கொஷினும் இந்த கொஷின் கவர்மெண்ட் கொஷினும் பாருங்கள். அப்டேட்டட் வெர்ஷன் இருந்தால் சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த காம்பவுண்ட் வேர்ட்னா என்ன? இப்போ நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ஜெரண்ட், ப்ரிப்போஷன் அப்படின்னா என்னங்கிறது மட்டும் இங்கே பாருங்கள். பார்த்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட் கொஸ்டின் போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸசைஸ் டைப் 1 டைப் 2 போட்டு அது மட்டும் பார்த்தா போதும். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், பின்னாடி வந்தால் சஃபிக்ஸு, முன்னாடி வந்தால் ப்ரிஃபிக்ஸு, அதுதான் தெரியுமே என்னென்னு. ஸோ ஆடிபிள், இன்ஆடிபிள், ஹானஸ்ட், ப்ரிஃபிக்ஸ் போட சொல்ல, டிஸ்ஹானஸ்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டுவலோடது சஃபிக்ஸ் இருக்கிறதும் கேட்பாங்க. அப்ரிவியேஷன், ஆக்ரோனிம்ஸ், புக் பேக்கோட அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைனாக. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்தது கவர்மெண்ட்டோடது கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது போதும். கிளிப்டு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிப்டு வேர்டு கண்டிப்பாக ஒன்று வரும். இதே தான் கேட்பாங்க, டெக்ஸ்ட் புக் தான் கேட்பாங்க பாருங்கள். டைப் 2, டைப் எக்ஸஸ், டைப் 1, டைப் 2. டெஃபினிஷன் ஆஃப் வேர்டு கண்டிப்பாக கேட்பாங்க. டெஃபினிஷன் ஆஃப் வேர்டு 1 மார்க்கு. பேட்ரியோட்டிசம்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்து கேட்கலாம், இல்லை இது கொடுத்துட்டு என்ன டெஃபினிஷன் கேட்கலாம். ஆனால் மோரோவர் இது கொடுத்து தான் என்ன டெஃபினிஷன் கேட்பாங்க, அப்படி தான். ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அடுத்து கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வேப் வந்து புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டதெல்லாம் பார்க்கணும். ப்ராக்டிஸ் கொஸ்டினும் பார்த்தா போதும். இடியம்ஸ் வந்து புக் பேக் மட்டும் பார்த்தா போதும். புக் பேக்கே 17 இருக்குது. அப்போ புக் பேக் இடியம்ஸ் அந்த மீனிங்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மோர் ஓவர் டெக்ஸ்டுவல் புக் பேக் தான் வரும் இடியம்ஸ். ஸோ இடியம்ஸ் வந்து இவ்வளோ நம்ம பார்க்க வேணாம். நீங்கள் வந்து இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 12 மட்டும் பாருங்கள் போதும். அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கன்ஃபியூசபிள் புக் பேக் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் பார்த்தா போதும். ஃபாரின் வேர்டு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபாரின் வேர்டு வந்து வைவா வாய்ஸ், ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன், மீனிங் தெரிஞ்சு அந்த இதில் எழுதி இது மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். அடுத்து வந்து பொலிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ், எப்போனமிஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளைண்டுனா விஷுவலி சேலஞ்சு, அதுதான் அந்த எஃபோமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு 1 மார்க் கேட்பான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கொஸ்டினில் பாருங்கள். மாடல், செமி மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 மார்க்கில் ஒரு செஷனில் எரர் ஸ்பாட்டிங் கூட கேட்பான். ஸோ அதனால் மாடல், செமி மாடல் பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்க்க முடியலனா கூட இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். 11 ப்ராக்டிஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் அவ்வளோதான். ப்ரிப்போஷன் புக் பேக் பார்த்தா போதும். இதுதான் புக் பேக் எக்ஸசைஸ், ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ். கொஸ்டின் டேகும் புக் பேக் பார்த்தா போதும். இப்போதைக்கு டைம் இல்லாதனால ஓகே புக் பேக் கொஸ்டின்ஸ் அது. அடுத்து சிலபிஃபிகேஷன்னா என்னென்னு தெரியும் எல்லாத்துக்கும். இது சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டுருக்கோம். ஸோ சிங்கிள், ட்ரை சைலபை, ட்ரிபிள் சைலபை, 4 சைலபை, இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னா பர்மனண்ட் அப்படின்னா பாருங்கள், தமிழ் எழுதுகிறேன், பர்மனண்ட் ஓகேவா. எங்கே வந்து நமக்கு அழுத்தி சொல்கிறோமோ அங்கே பிரிச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிரிக்கணும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஷார்ட்கட்டில் பண்ணலாம். இல்லை இதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. இல்லைனா எக்ஸசைஸ் இது மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஈஸி தான். அமெரிக்கன் பிரிட்டிஷ் வேர்ட் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸசைஸோடது மெயினாக பாருங்கள். எக்ஸசைஸோடது பாருங்கள். சிங்குலர் ப்ளூரல் ஈஸி தான். அதுக்கு இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐஎஸ்னா சிஎஸ்,
யூஎன் முடிஞ்சால் ஏ, அதாவது பாக்டீரியம்னா பாக்டீரியா, மீடியம்னா மீடியம், அந்த மாதிரி. ஸோ அந்த கடைசி எழுத்து மாறுறதை வச்சு நம்ம படித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 7 முடிஞ்சால் ஏஇ, அதாவது ஃபார்முலானா ஃபார்முலேன்னு எழுதணும், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் ஒன்று கேட்டோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் சப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு வர வார்த்தை சப்ஜெக்ட்டு, அடுத்தது செகண்ட் வர வார்த்தை ஆக்ஷனாக இருக்கும், வேர்பு. ஆப்ஜெக்ட்னால் பாருங்கள், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு, காம்ப்ளிமெண்ட்னா என்ன? காம்ப்ளிமெண்ட்னா கொடுக்கப்பட்ட வாக்கியத்தின் பொருளை நிறைவு செய்வது. பொருளை நிறைவு செய்வது தான் காம்ப்ளிமெண்ட். அப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்போம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். அடுத்தது அர்ஜென்ட்னா என்னன்னு பார்த்துட்டு பாருங்கள், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. காலச்சொல், காரணச்சொல், இடைச்சொல், இதெல்லாம் தான். ஸோ இதை வச்சு நம்ம இது ஃப்ரேம் பண்ணி பிரிக்க தெரியணும் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் எது வருது. ஸோ இதை நீங்கள் எக்ஸசைஸு அண்ட் எல்லாமே நான் கொடுத்து பார்த்தா போதும். இதுதான் உங்களோட 20 1 மார்க்கு. ப்ளஸ் என்னென்னா மிஸ்பெல்ட் வேர்டு கேட்டால் கேட்கலாம். மிஸ்பெல்ட்னா அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி கேட்பாங்க. இதில் எது கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா எது வந்து தப்பான ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்கலாம். அது ஒன்று கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட்டு. அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்தால் வரலாம், அது பின்னாடி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் இது வந்து பார்ட் 2, கொஸ்டின் நம்பர் 21-30 வரைக்கும் போயம் கொஸ்டின்ஸு. இதில் எல்லாமே படிக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு லெசன்லேயும் 2-3 தான் இருக்குது பாருங்கள். 2வது லெசன் 4 இருக்குது, 3வது லெசன் 3 இருக்குது, அவ்வளோதான். 4வது லெசனில் மெக்காவிட்டியில் ஒரு 6 இருக்குது, 7 இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5வது லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. அதுக்கப்புறம் 6வது லெசன் இருக்குது. சார் இவ்வளோலாம் படிக்க முடியாது சார் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் படிச்சுட்டு போதும். படிச்சுட்டு இதை நீ பார்த்தே ஆக வேண்டும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு கொஸ்டின் 2வது வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி கேட்பாங்க. இதில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லெசனோட ஃபுல்லாக கொடுத்துருக்கான் பாரு. 6வது லெசனோட கொடுத்துருக்கான். புரியுதா? இந்த லைனில் எது சிமிலியா, இந்த லைனில் எது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற பர்சனிஃபிகேஷனா, அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதையாவது பார்த்துட்டு போங்க. ஏன்னா அது ஒரு 2 வரும். அடுத்தது கிராமர் வந்து 148, 149, 140, 51 வரைக்கும். இன்டைரக்ட் டைரக்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கிறோம். பட் ஒன்றுமே தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின், டைப் 1 டைப் 2 இப்படியும் கேட்பாங்க. ரிப்போர்ட் மாதிரியும் கேட்பாங்க. ரிப்போர்ட் மாதிரி கேட்டால் நம்ம பேராகிராஃப் மாதிரி எழுதணும். இப்போ அதிரா யாழ்னிக்குள்ளே ஒரு சாட் நடக்குது. ஸோ அதிரா அக்னாலஜ் அண்ட் ஆட் தட் ஷீ நியூ தட் இட் வாஸ் அப்படின்னு எழுதலாம். அதாவது இவகிட்ட பேசுகிற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அது ஒரு பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட் த டைலாக். ப்ராக்டிஸ் கொஸ்டின் இந்த மாதிரியும் கேட்கலாம். டைரக்ட் இன்டைரக்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஈஸியாக இருக்கும். அதில் பாருங்கள், நான் சொல்கிறது மட்டும் பார்த்தா போதும். டைப் 1 கவர்மெண்ட் கொஸ்டின், டைப் 2 இதை மட்டும் பார்த்தா போதும். இதுலேருந்து வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் என்ன? சப்ஜெக்டை வேர்பாக மாற்றணும், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றணும். இப்போ பாருங்கள், இப்போ தாகூர் அவார்டு நோபல் ப்ரைஸ். சரி, இது வந்து ஆக்டிவாக பேசிவாக யூஸிங் பேசிவ்னு அவனே கொடுத்தான். ஆனால் பரீட்சையில் கொடுக்க மாட்டாங்க. அப்போது இது ஆக்டிவில் இருக்குது. வாசுபை வந்தால் தான் பேசிவ் அப்படிங்கிறது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. தாகூர் வாஸ் அவார்டட் பை தி நோபல் ப்ரைஸ். IIM அகமதாபாத் எஸ்டாப்ளிஷ் 1960. IIM வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1961. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த பாருங்கள், சேஞ்ச் தி வாய்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. என்ன வாய்ஸ் இது? முகமது ஃபாலோஸ் தி ரூல், த ரூல்ஸ் ஆர் ஃபாலோடு பை முகமது. இது ஆக்டிவில் கொடுத்துருக்கான், பேசிவில் மாற்றணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாசுபை வந்தால் பேசிவ் என்ன வாய்ஸ்ன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் தான் மாற்றணும். சரிங்களா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாற்றி அது மாதிரி கண்டுபிடிக்கணும். சரி, ரைட். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் விட்டுருங்க. அந்த 3 அட்டன் பண்ணுங்கள். இன்டைரக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். அதுக்கப்புறம் இஃப் கிளாஸ்னால் முன்னாடி இஃப் போடுற மாதிரி தான், இதே தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பிளான்ட் ட்ரீஸ் கெட் ரெயின். இஃப் யூ பிளான்ட் ட்ரீஸ் யூ வில் கெட் ரெயின். புரிஞ்சுதுங்களா? முன்னாடி இஃப் சேர்த்துற மாதிரி கேட்பான். சில கண்டிஷன்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முன்னாடி ஆல்ரெடி இஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இது தான் கேட்குறாங்க ஆல்ரெடி. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கிராமர் பார்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் மார்க்கே போகுது. அடுத்து வந்து இந்த செக்ஷன் கொஸ்டின் நம்பர் 31 to 40 பார்ட் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், ERCயை பொறுத்த வரைக்கும் எல்லா போயமோட ஆத்தர் பேரும் போயம் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒன்ஸ் அப்பான் அ டைம் கெபரியல் ஒக்காரா. இந்த போயம் பேரும் ஆத்தர் பேர் எழுதுனா 2 மார்க். ஸோ ERCக்கு என்ன கஷ்டம்னா நான் அந்த சென்டென்ஸோட என்ன போயம் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன போயம் கண்டுபிடிச்சா தானே ஆத்தர் பேரும் இந்த பேரும் நம்ம எழுத முடியும், ஆத்தர் பேரும் போயம் பேரும் எழுத முடியும். அப்போ தான் மார்க் எடுக்க முடியும். இப்படி தான் எழுதணும். கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன், கமெண்ட் இப்படி எழுதலாம். இல்லைனா ரெஃபரன்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு, ரெஃபரன்ஸ் வந்து திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் போயம் நேமு, ஆத்தர் நேம் அண்ட் ரிட்டன் பை ஆத்தர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதினா போதும். சரி, இதில் படிக்க கஷ்டமாக இருந்தால் நான் ஒரு PDF தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது ஒரு மினி மெட்டீரியல். அதில் வந்து நீங்கள் கூட யூஸ் பண்ணி அதில் படிச்சுக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு போயமும் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபீலிங்ஸ், 8 இந்த மாதிரி வந்து சின்ன ட்ரிங்க் இந்த மாதிரி ஹிண்ட் இருக்கும். அந்த ஹிண்ட்டுகள் கொடுத்துருப்பான். அந்த ஹிண்ட்டு வச்சு அந்த போயம்னு கண்டுபிடிச்சலாம். அந்த ஹிண்ட் கொடுத்துருப்பான். காமன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான்.
காமன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எல்லா இஆர்சிக்கும் இதை எழுதலாம். அந்த மாதிரி ஒரு போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்துக்கும் எழுதலாம். அதை நான் பிடிஎஃப் டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்கிறேன். போயம் மட்டும் இருக்காது, ஒரு மினி மெட்டீரியல், அதில் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இஆர்சி பொறுத்துக்கு 3 கேட்டு 2 எழுதணும், கண்டிப்பாக எழுதுங்க. அடுத்தது ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேணாம். டெக்ஸ்டுவல் புக் பேக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வேண்டாம். 6 லெசன்லையும் இருக்குங்க. இந்த கண்டென்ட் மட்டும் எழுதினா போதும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கண்டுபிடிச்சி எழுதினா போதும். இவ்வளவும் படிக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். நீங்கள் டீட்டெயில் படிக்கிறீங்கள, அது கூட இது எழுதிடுங்க. டீட்டெயில் படிக்கிறது வச்சு எழுதிடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னென்ன டீட்டெயில் படிக்கணும்னு சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. அடுத்த டயலாக் ரைட்டிங். இது வந்து அந்த 3 மார்க்கு. டயலாக் ரைட்டிங் வந்து விட்டுருங்க, அது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன் அது ஈஸி. பை சார்ட் பார் சார்ட் கேட்டு அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க 3 மார்க்கில். தான் 3x3 9 செக்ஷனை சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா? ஒன்று டயலாக் ரைட்டிங் கேட்பான், அது விட்டுரு. டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் எழுதிரு. ஸோ டீ வைக்க சொல்லுவாங்க, காஃபி வைக்க சொல்லுவாங்க, லெமனோட வைக்க சொல்லுவாங்க, ஆப்பிள் ஜூஸ் வைக்க சொல்லுவாங்க. ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே அந்த பிடிஎஃப்பில் இதை விட கிளியராக அந்த பிடிஎஃப்பில் ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த பிடிஎஃப்பும் தரேன், சரியா? அடுத்து கிஃப்ட் பேக் பண்ணுறது இப்படி, இதெல்லாம் ஒரு 3 மார்க்கு கேட்குறாங்க. அடுத்தது ப்ராவப், சிமெட்டிக் ஃபீல்டு. ப்ராவப் வச்சு மேட்ச் பண்ணுறதும் கேட்குறாங்க. ப்ராவப் வச்சு மீனிங் அதுக்கும் கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துறாங்க பாருங்கள். இப்போ மாதிரி ஆப்ஷன் கொடுத்துறோம், ப்ராவப்பும் கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள். அடுத்து சிமெண்டிக் ஃபீல்டு வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. இது 5 மார்க்கில் கேட்பாங்கப்பா. 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக 3 மார்க்கில் கேட்கணும், 5 மார்க்கில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எந்த துறையில் அது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன, கம்ப்யூட்டர் பற்றி தானே, அதான் அந்த மாதிரி. இதுக்கேற்ற ஆன்சர் எழுதணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னா பிரச்சனை இல்லை. நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது ப்ராக்டிஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. இமெயில் ரைட்டிங்கும் பார்த்துங்க, ஹெட்லைன்ஸ் வேண்டாம். இமெயில் ரைட்டிங் பார்த்துங்க. உங்களுக்கு இமெயில் ரைட்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ 3 தான் எழுதணும். இமெயில், நோட்டீஸு, அந்த பை சார்ட் பார் சார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இது பார்த்துருங்க. அவ்வளோதான், ஓகேவா? அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப் வந்தால் ப்ராப் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எரர் ஸ்பாட்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். அந்த ரிலேட்டிவ் ப்ரோனம்லாம் தெளிவாக கொடுத்துருக்குறான், அதெல்லாம் வேண்டாம். லாஸ்ட் செக்ஷன் போயிடலாம். ஸோ லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். பார்ட் 4 7 கொஸ்டின் எழுதணும். 7 கொஸ்டினுமே 5 மார்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் வந்து ஜென்ரல் பேராகிராஃப் கீழேயே இருக்குது. அதாவது இந்த பிடிஎஃப் கீழேயே இருக்குது. கீழேனா ஸ்கால் பட்டு வந்திங்கன்னா இருக்கும். இது வந்து அதாவது பேராகிராஃப் கொஸ்டின் ஃப்ரம் ப்ரோஸோடது இருக்குது, ஓகேவா? 3 கொடுத்துருக்கானா, நீங்கள் வந்து 3மே எழுத வேண்டாம். ஜென்ரலாக இருக்கிறது எழுதினா போதும். ஜென்ரலாக இருக்கிறது ஏதோ ஒன்று படிச்சுட்டு போ, ஓகே? ஸோ குயின் ஆஃப் பாக்ஸிங் எவ்வளோ சார் படிக்கிறது பேராகிராஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 படிச்சுக்க. எனி 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 படிக்கணும், இல்லை லாஸ்ட் 3 படிக்கணும். அப்படி தான் படிக்கணும், தவிர கண்டதான் 3 படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 3 லாஸ்ட்டு 3 அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இருக்குது, அதை வச்சு மேட்ச் பண்ணிடுங்க. படிக்க முடியாதவங்க. இப்போ 5 மார்க் எழுதுறது பிரச்சனை. எழுதுறப்போ கடைசியில் மாரல் எழுதணும். அடுத்தது மேலே வந்து ஒரு பாக்ஸ் போட்டு டைட்டிலு, தீமு, ஆத்தர் பேர் எழுதணும். எழுதிக்கிட்டு தான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 வரி எழுதினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சினாப்சிஸ் போட்டு எழுதலாமான்னு கேட்குறீங்க, எழுதலாம். அது உங்கள் மிஸ் சொன்னாங்கன்னா எழுதுங்க. ஸோ இப்படி 6 லெசன் கொடுத்துரும். அடுத்து ப்ரோஸும் போயமும் அப்படி தான். போயம் வந்து ஜென்ரல் பேராகிராஃப் இருக்கும். இதிலே ஒன்று தான் இருக்குது. நீங்கள் இது படித்தாலும் போதும். ஜென்ரல் பேராகிராஃப் இருக்கும், அது படித்தா போதும் போயமும். ஸோ போயமும் வந்து பார்த்திங்கன்னா எனி 3 ஃபஸ்ட்டு 3 படிச்சிருங்க. எனி 3னா கண்ட 3 படிங்க. சப்ளிமெண்ட்ரி அப்படி தான், ஃபஸ்ட்டு 3, ஓகேவா? இன்டெவலப் மாதிரி கொடுத்துருவாங்க, நம்ம எழுதணும். இது பேராகிராஃப் மாதிரி எழுதலாம். சினாப்சிஸ் போட்டு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். இவங்க ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க, ஹெட்டிங் போட்டு கூட எழுதலாம். நான் தான் சொல்கிறேன்ல, 3 பேராகிராஃபுமே 3மே எழுதலாம். சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸு, போயம் வந்து 3மே பேராகிராஃப் எழுதலாம். நான் சொன்ன மாதிரி ஆத்தர், டைட்டில், தீமெல்லாம் போட்டு மாரல் எழுதலாம். இல்லைனா இந்த சினாப்சிஸ் போட்டு இப்படி எழுதலாம். அது உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் இருக்குது, பார்த்துக்குங்க. சம்மர் ரைட்டிங் தெரியும்ல, அது பார்த்துக்குங்க. இப்படி தான் கேட்டாங்கன்னா அது சுருக்கி ஒரிஜினல் வந்து 100 லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 100லேருந்து ஒரு 75 சுருக்கி இந்த மாதிரி ரஃப் காப்பின்னு போட்டு எழுதிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் அடிச்சிரு. இதுலேருந்து சுருக்கி ஒரு 60 வேர்டாக வந்து ஃபேர் காப்பி எழுதி சூட்டபிள் டைட்டில் கொடு. அவ்வளோதான், முடிஞ்சு. கீழே வந்து ஒரிஜினல் பேராகிராஃபில் எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும் எழுது. ஃபேர் காப்பியில் எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும் எழுது. அடுத்தது நோட் மேக்கிங் வேண்டாம், சம்மர் ரைட்டிங் எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து கடைசியில் ஒரு 8 மார்க்கு. லெட்டர் ரைட்டிங் இருக்குது, நான் காட்டுறேன். லெட்டர் ரைட்டிங் நடுவில் இருக்குல்ல, பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் வந்து பிரச்சனை என்னென்னா அஃபிஷியல் லெட்டர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இதில் நியூஸ் பேப்பருக்கு எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பருக்கு எழுதுகிற மாதிரி இது பாருங்கள் இது கேட்டிருக்காங்க. இது கேட்பாங்க, டெக்ஸ்ட் வேர்ல்டு தான் இது கேட்பாங்க. அதே மாதிரி கமிஷனர் ஆஃப் கார்ப்பரேஷனுக்கு எழுதுகிற மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
பர்சனல் லெட்டர் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுகளுக்கு எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்களுக்கு எழுதுற மாதிரி அது பாருங்கள். ஃபார்மேட் பாருங்கள், ஃப்ரம் டூவில் எழுதக்கூடாது இதுக்கு. ஸோ ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. பயோடேட்டா கேட்பான். பயோடேட்டா கேட்டானா ஃப்ரம் டூன்னு போட்டு கண்டிப்பாக கேட்பான். பயோடேட்டா ஃப்ரம் டூட்டுக்கு கேட்டு இந்த கண்டிஷன்ஸ் எழுதிட்டு ரெஸ்யூம் இப்படி போஸ்ட் பண்ணி டிக்ளரேஷன் எழுதிட்டு அட்ரஸ் அந்த இவ்வளோ எழுதணும். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா இது வந்து எல்லா துறைகளுக்கும் எழுதலாம். இப்போ டைப்பிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க போஸ்ட்டு. நீங்கள் வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வேறு ஏதாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேணும்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாற்றி எழுதிடு. இதே படிச்சுட்டு போய் அதே மாற்றி எழுதிடு, அவ்வளோதான். மித்தபடி இதே ஃபார்மேட்டு தான். அடுத்து ஜென்ரல் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேராகிராஃப் க்ளோஸு இதெல்லாம் தான் சொன்னேன். இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், அவ்வளோதான். 7 மார்க்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் பேராகிராஃப் அது கிடையாது. ஆமாம், இங்கே இருங்க ஒரு நிமிஷம். அவ்வளோதான், ஓகேவா. காம்ப்ரிஹென்ஷன் வரும் கடைசியாக. அப்போ 7 மார்க் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம், ஓகேவா. பாருங்கள், 7 மார்க்கும் அட்டன் பண்ணலாம். ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி, சம்மரி ரைட்டிங் அட்டன் பண்ணுவீங்க. ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் வந்து அட்டன் பண்ணி லெட்டர் ரைட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கேட்பாங்க, அது பேர் என்ன, அதுதான் பிரச்சனையே. அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க வண்டியாக நடுவில், நான் எடுக்கலை. அதில் வந்து என்ன பார்க்கணுன்னா ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க, மாடல் வேர்ப் கேட்பாங்க, மாடல், செமி மாடல், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கேட்பாங்க, லிங்கர்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்தா தான் அந்த 5 மார்க் எடுக்க முடியும். ஆர் சாய்ஸில் எரர் ஸ்பாட்டிங் வரும். அந்த எரர் ஸ்பாட்டிங்கும் நீங்கள் எழுதலாம். எரர் ஸ்பாட்டிங் வந்து ரூல்ஸ் தெரிஞ்சால் எழுதலாம். இதிலே ரூல்ஸ் இருக்குது இந்த பிடிஎஃப்லேயே, சரிங்களா. நீங்கள் பாருங்கள், சரியா. நீங்கள் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகே. ஃபஸ்ட்டு டீட்டெயிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி, போயம் விஷயங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 மார்க் வாங்க. 1 மார்க் முடிச்சுட்டு கிராமர் பார்ட் போயிடுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஓல்டு வெர்ஷன். 1 மார்க் மட்டும் நீங்கள் நியூ வெர்ஷனில் படிங்க. தேங்க்யூ.